நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரே நமக. இது என்னுடைய 1331வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தில் முதன்மையானது சோம்நாத். நம்ம எல்லாம் பெருமைப்பட வேண்டியது. அதாவது நம்ம சாதாரணமாக ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டாலே இப்போ கூட விஜயோட பார்க்கலாம். திரும்ப 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 அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வி ஷுட் ஃபைனலி வின். அந்த மாதிரி நம்ம ஜோதிர்லிங்கத்தை சோம்நாத்துக்கு ஏற்படாத இடர்பாடுகள் கிடையவே எவ்வளோ கஷ்டங்களை தாங்கியிருக்குது. இன்றைக்கி காத்தால் இப்போ தினமலர் பேப்பர் வந்தது. வந்த உடனே அதில் ஃபஸ்ட்டு நம்ம நரேந்திர மோடிஜி வந்து ரொம்ப அழகாக போட்டிருந்தார். அதை பற்றி மோடிஜி வந்த பிறகு தான் காஷி, அயோத்தியா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதை பற்றி நிறைய தெரிய வந்து ஜனங்களுக்கு ஊரும் சீர்படுத்தப்பட்டது, கங்கை நதி புனிதப்படுத்தப்பட்டது மாதிரிலாம் ஆகியிருக்கு. சோம்நாத்துக்கு என்ன ஆகுதுன்னா 75 வருஷம் ஆச்சு. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆரம்பித்து அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்து 75வது வருஷம் அது. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. அதான் பாரத புண்ணிய பூமியிலிருந்து இதை பற்றி பேச மாட்டேன்றோம், என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. சோமநாதம் இதுவே இந்த ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறதுன்னா, ஜோதிர்லிங்கத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இது வந்து சோமநாதனுடைய ஏரியல் வியூ. இது எப்போ கட்டப்பட்டது? சர்தார் வல்லபாய் பட்டேல் பீரியட்லாம் திருப்பி கட்டி இது பண்ணியிருக்கா. பல அரசர்கள் வந்து பண்ணியிருக்கா அதுக்கு. ஆனால் வந்து எத்தனை தடவை இதை இடிச்சிருக்கா, இது பண்ணியிருக்கா. அதாவது இந்த சோமநாதம் எடுத்தால இந்த முதல்ல சோத்திரத்தை பார்த்துடலாம். என்ன சொல்லிருக்குன்னா, द्वादश ज्योतिर्लिंग सोस्त्रम लघु सोस्त्र सौराष्ट्रे सोमनाथंश श्रीशैले मल्लिकार्जुनम उज्जयिनी महाकालम ओंकारेत्वम नलेश्वरम परल्या वैद्यनादेश दागिन्या भीमशंकरम शेदिबंदेति रामेश्वरम नाकेशम तारुकावने वारणायं सुत विश्वेशं त्र्यंबकं गौतमी दडे हिमालयेत केदारं कृष्णेषु विशालके एतानि ज्योतिर्लिङ्गानि सायप्रदा मडेनरः सप्तजन्म कृतं पापं स्मरणेन विनश्यति சொல்லி முடிக்கிறது துவாதசலிங்க சாஸ்திரம். அதாவது சோமநாதன் சௌராஷ்டிர தேசத்தில் இருக்கு. மல்லிகார்ஜுனம்ன்றது ஆந்திராவில் இருக்குது. மகாகாளேஸ்வர் உஜ்ஜயினி, ஓங்காரேஸ்வரர் அமலேஸ்வரர் இது பம்பாய்க்கு வடக்கே, இது எம்பியில் தான் வருது ஓங்காரேஸ்வர். வைத்தியநாதன் வந்து பரளி வைத்தியநாதன் சொல்கிறது கிடையாது, இதில் தான் இருக்குது. இப்போ என்ன ஜார்க்கண்டில் இருக்குது. நாகநாதர் லாகேஷை வழங்குவது தார்காவனம் அவுந்த். விஸ்வநாதன் காஷி. பீமாசங்கரம் என்பது பூனா ஜூன்னார் பாகத்தில் ஜூன்னாருக்கு 90 மைல் மலை மேலே இருக்குது. ராமேஸ்வரர் ராமநாதர் ராமேஸ்வரத்தில் இருக்குது தமிழ்நாட்டில். திரையம்பகேஸ்வரர் நாசிக் பக்கத்தில் இருக்குது. கேதார்நாத் ஹிமாலயத்தில் இருக்குது. கிருஷ்ணேஸ்வருக்கு கிருஷ்ணேஸ்வரர் பேர் எல்லோரா குகை பக்கத்தில் இருக்குது. இது வந்து அதோட 12ஆக முடிகிறது. இப்போ இந்த ஜோதிர்லிங்கத்தை பற்றி பார்க்குறோம். எஸ்பெஷலி இந்த சோமநாதம் பாருங்கள், கிபி 1026 கஜினி முகமதியின் தாக்குதலால் உள்ளிட்ட பல முஸ்லீம் ஆட்சியாளர்களின் படையெடுப்பால் இந்த கோவில் பல முறை இடிக்கப்பட்டுள்ளது. அது அவ்வளோ செல்வமோடு இருந்தது அந்த கோவில். இந்தியாவிலே ரிச்சஸ்ட் டெம்பிளாக இருந்த இடம் அது. பல தடவை கொள்ளையடிச்சு இருக்கா. எத்தனையோ
ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களையும் யானைகளையும் தங்கமும் வெயிலும் வெயிலூரியும் எல்லாத்தையும் வாரி போனான். புனரமைக்கு இடிபாடுக்கு பிறகு அகல்யாபாய் ஹோல்கர் கோவிலை புதுப்பித்தனர். சுதந்திரத்துக்கு பின் சர்தார் பட்டேலின் முயற்சியால் மார் குர்ஜரா என்ற கட்டிடக்கலை பாணியில் புதிய கோவில் கட்டப்பட்டு 1951ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கோவில் அமைந்துள்ள பிரபாசப்பட்டணம் பேரு. ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பூவுலக வாழ்க்கையை நிறைவு செய்து நிதர்சன நிலை வைகுண்டம் எய்த இடமாக கருதப்படுகிறது. முதன்முறையாக 700 சிந்து மாநில இஸ்லாமிய அரபு ஆளுநர் ஜுனானயத்தின் கட்டளைப்படி உரிமை வெளிப்பாட்டை எதிர்க்கும் இஸ்லாமிய படைகள் சௌராஷ்டிர தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த பிரதிகர குலமன்னனான 2ஆம் நாகபாத காலத்து சோமநாதபுரம் 2வது இடிக்கப்பட்டது. அடுத்தது 1026 ஜனவரி மாதம் கஜனி முகமது சோமநாத ஆலயத்தை முழுமையாக தரைமட்டமாக்கி அங்கிருந்த செல்வக்குழியில் அள்ளி சென்றதுடன் 50,000 இந்துக்களை கொன்றார். தனக்கு 50,000 பேர் இந்துக்களை கீழ்டு 20,000 இந்துக்களை அடிமையால் இழுத்து சென்றனர். ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டனர். சோமநாதபுரம் ஆலயத்தை சிவலிங்கத்தை உடைத்து அக்கற்களை கஜனியில் உள்ள மசூதியின் படிக்கட்டுகளில் பதித்தார். எவ்வளோ இந்த குரூயல் மைண்டு பாருங்கள். மேலும் ஆலயத்தின் ரத்தன குவியர்கள், தங்கம், வெள்ளி மற்றும் சந்தன கதவுகள் கஜினி எடுத்து சென்றார். 24/2/1296 குஜராத்தை ஆண்ட ராஜாகரன் என்ற மன்னர் காலத்தில் அலாவுதீன் கில்ஜி சோமநாதபுர ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கினார். பின்னர் காம்பத் நாட்டின் 2ஆம் கர்ணதேவ லகேலா மன்னரை கொன்று அவர் மனையை 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாம மதமாற்றம் பண்ணி 1296 குஜராத்தை ஆண்ட அந்த ராஜாகரன் காலத்தில் அலாவுதீன் கில்ஜி சோமநாதபுரத்தை தரமட்டமாக்கினா அவன் மனைவியை வேற கமலாதேவியை மதமாற்றம் செய்து மணந்து கொண்டான். கில்ஜி 50,000 பேரை கொண்டு 20,000 பேரை அடிமலாக்கினான். ஆயிரக்கணக்கான கால்நடைகளையும் கவர்ந்து சென்றான். இந்த செய்தியை ஹாசன் ஜாமி சேர்ந்த தாஜ் உல் மசைர் என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். 1375 ஜூனாகாத் சுல்தான் முதலாம் முஷராபத் ஷா உருவ வழிபாட்டினை அவமதிக்கும் பொருட்டு சோமநாதபுரம் ஆலயத்தை திருப்பி தரமட்டமாக்கிறார். அப்புறமா 1541 ஜூனாகாத் சுல்தானாக இருந்தபோது முகமது பெக்டா என்பவர் சோமநாதத்தை எரித்து திரும்பி தரைமட்டமாக்கிறார். அவுரங்கசீப் 1701 சோமநாதபுரம் ஆலயத்தை எடுத்து தரைமட்டமாக்கி சென்றார். முதன்முறையாக 649 சௌராஷ்டிர தேசத்து வல்லபிபுர யாதவகுல மன்னர் சோமநாதபுர ஆலயத்தை அதே இடத்தில் 2ஆம் முறையாக கட்டினான். 3ஆம் முறையாக 815 குர்சர பிரதிகர வம்சத்தின் 2ஆம் நாகபாத மன்னர் சோமநாதபுர ஆலயத்தை மறுபடியும் சீரமைத்து கட்டினார். 4ஆம் முறையாக மாளவ நாட்டு போஜராஜனும் பட்டான் நாட்டு சோலங்கி மன்னரும் 1042 சோமநாதபுர ஆலயத்தை மீண்டும் கட்டினர். 5ஆம் முறையாக 1308 சூதசமா வம்ச அரசன் அகிபாலன் பவன் சோமநாதபுர ஆலயத்தை மீண்டும் கட்டினார். அவன் மகன் கேன்கர் என்பவன் 1326-351 கோவிலில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார். 6ஆம் முறையாக இந்தூர் நாட்டு ராணி அகல்யாபாய் ஹோல்கர், நாக்பூர் மன்னர் ராஜா போன்ஸ்லே, கோலாப்பூர் மன்னர் சத்ரபதி போன்ஸ்லே மற்றும் குவாலியர் மன்னர் ஸ்ரீமன் பாடில் புபா ஷிண்டே ஆகியோர் சென்று சிந்தித்து போன பழைய சோமநாதபுரம் கோவில் அருகே புதிய சோமநாதபுர ஆலயத்தை கட்டி எழுப்பினர். 7ஆம் முறையாகவும் இறுதியாகவும் விடுதலை பெற்ற இந்திய அரசின் உள்துறை அமைச்சரும் துணை பிரதமராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல், உணவு அமைச்சராக இருந்த கே முன்ஷியும் சேர்ந்து பொதுமக்களின் நிதி திரட்டி சோமநாதரின் ஆலயத்தை மீண்டும் கட்டத் துவங்கினர். முதலில் பழைய சோமநாதபுரம் கோவில் இடிபாடுகளை அகற்றி 1950 அகற்றினர். சோமநாதபுரம் கோவிலை இடித்து கட்டிய இடத்தில் இருந்த
மசூதியை சில மைல் தூரத்திற்கு அப்பால் இடமாற்றி அமைத்தனர். சோமநாதபுரம் கோவிலை மறுநிர்மாணம் செய்ய மே மாதம் 1951ஆம் ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் புதிய கோவிலுக்கு அஸ்திவாரக்கல் நடப்படும் விழா நடைபெற்றது. புதிதாக கட்டப்பட்ட சோமநாதர் ஆலயம் இந்திய குடியரசுத் தலைவர் சர்தார் சங்கர் தயாள் சர்மா தலைமையில் ஜனவரி திங்கள் 1ஆம் நாள் 1995ஆம் ஆண்டு பொதுமக்களின் வழிபாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. இது பாருங்க, சந்தன கதவெல்லாம் கேட்டு எடுத்து போட்டான் அலாவுதீன் கில்ஜி. கிருத யுகத்தில் சந்திரனும், திரேதாயுகத்தில் ராவணனும், துவாபர யுகத்தில் கிருஷ்ணனும், கலியுகத்தில் விக்ரமாதித்தனும் சிறப்பாக வெளிப்பட்ட தலமாக வந்து ஸ்கந்த புராணத்தின் மிகப்பெரிய பகுதியாக திகழ்வது பிரபாச காண்டம் 491 அத்தியாயங்களை கொண்டது. இதுவே இந்த தலத்தின் பெருமை எவ்வளவு என்று உயர்ந்தது என்று பறைசாற்றும். மிக பழமையான காலத்தில் சௌராஷ்டிரத்தின் பிரபாஸ்பட்டினம் தேவப்பட்டினம் பகுதியை சேர்ந்த விளங்கியது. இமயமலை தோன்றும் முன்றே இந்த பகுதி இருந்ததாகவும் கற்கால மனிதர்கள் இங்கு வாழ்ந்தார்கள் என்றும் ஆராய்ச்சியாளர் கருதுகின்றனர். சிந்துவெளி நாமகரியம் அழைத்த போது சிவனை பசுபதி என்ற பெயரிட்டு வணங்கி வந்தனர். பாண்டவர்கள் இந்த பகுதியை அமைத்த போது அதற்கு குசஸ்தலி என்ற பெயரிட்டனர். பின்னர் தான் இந்த பகுதி ஸ்வரதா, சௌராஷ்டிரா என்றெல்லாம் வழங்கப்பட்டது. ஒரு காலத்தில் பிரபாசப்பட்டினம் பன்னாட்டு வணிக சிறப்பு வாய்ந்த துறைமுகமாகவே விளங்கியது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அவ்வளோ இது ரொம்ப பெருமைகளை உடைய இடம். இதை வந்து நம்ம வந்து இப்போ இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தி ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். இந்த இதெல்லாம் வந்து இந்திய பாரம்பரியத்தை எடுத்து வளர்த்து திருப்பி கொண்டு வரா ஜனங்களுடைய. சம்டைம் பேக் ரீசெண்ட்லி நினைக்கிறேன் போன வருஷம் அந்த அவுரங்கசீப் இருக்கும்போது அந்த இதெல்லாம் கஜினி முகம்போது அவுரங்கசீப் ஞாபகம் இருக்குது. அந்த லிங்கத்தை அடியை எட்டி உதச்சி எல்லாம் பண்ணும்போது அந்த அந்த இடிபாடுகளே வந்த இந்த கல் இந்த லிங்கம் எல்லாம் தூளாக உடைச்சிட்டா. அதுலேருந்து இந்த கோழிமுட்டை அளவுக்கு 2-3 லிங்கத்தை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ராத்தில் பாதுகாக்கப்பட்டு சென்னையெல்லாம் கூட வந்தது. அது டிஸ்பிளேக்காக வச்சா அப்படி தொட்டா கர்ற சுற்றுறது லிங்கம். அது பெரிய லிங்கம். அதில் இடிபாடுகள்லேருந்து எடுத்து தூளாக உடைச்சா இல்லையா, அந்த கற்கள் ஒரு ஓவர் ஷேப்பில் இருந்தது. அதை எடுத்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தா. அது சோமநாதன் சொல்லிட்டு சோமநாத் ஒரிஜினல் லிங்கத்துலேயும் எடுத்தது. அதையே வந்து எல்லாருக்கும் த்ரூ அவுட் இந்தியா இட் வென்ட் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இப்போ கூட சென்னையில் கூட இங்கே வந்தது. எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அதை இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜோதிர்லிங்க ஸ்தலத்திலேயே முதன்மையானது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று அப்ரிஷியேட் பண்ணோம். எத்தனை தடவை நீ அழிச்சாலும் சரி திருப்பி முளைச்சிடும். அந்த நம்ம இதில் எம்பியில் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், டிஎம்கே சேர்ந்த பார்ட்டி. அவர் சொல்லுவார், இந்து இங்கே சராதாரத்தை அழிக்கணுன்றான். அவர் என்ன சொல்கிறார், 6 அடி உயரத்துக்கு ஒரு பொம்மை இருந்தால் கூட ஒன்று அது தடைச்சு வாங்கிடும். நோபடி கேன் தோ ஹீஸ் ஒரு நாத்திகவாதியாக இருந்தால் கூட சரி. ஆனால் வாயிலே வந்தது ஒரு சின்ன ஒரு இது இருந்தால் கூட அதுக்கும் வந்து அதை கொண்டாடுவா அப்படின்ற உத்தரோட இது வந்து இவாள் அந்த சிறுபான்மையர் கிருப்பான்மையர்னு சொல்லிட்டு இருக்காள். அவள் அதே மாதிரி இவாளுக்கும் அந்த மாதிரி ஒன்று ப்ரையாரிட்டி தரணுமா இல்லையா? இந்துக்களுக்கும் ப்ரையாரிட்டி தரணும். இந்த பாரத தேசத்தினுடைய மதமே இந்து மதம்தான். சனாதன தர்மம் தான் பாரத தேசத்தினுடைய மதமே. தெர் இஸ் நோ செப்பரேட் மதம். எல்லாம் வந்தேரிகள் தான். இவாள்லாம் கிறிஸ்டியானிட்டி சரி, இஸ்லாமிசம் சரி, வெளியிடத்துலேயே வந்தது தானே. நம்ம நாட்டுக்கும் உண்டான மதம் இதுதான். இது இந்து மதம் என்று சொல்லக்கூடிய சனாதன தர்மம் தான் நம்மளுடைய நாட்டினுடைய பாரம்பரியமே. ஸோ அதை வந்து போற்றி பாதுகாக்கணுன்னா நம்ம வந்து விஷயம் விசிட் மோடிஜி சொல்ல மாதிரி இந்த 75வது வருஷத்தில் நம்ம இப்போ அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்கா. அதெல்லாம் அவளுக்கெல்லாம் அந்த சோல்ஸ் எல்லாம் நம்ம வந்து தலை வணங்கி அவளுக்கு அனந்தக்கூடிய நமஸ்காரமே பண்ணணும். அவள்லாம் இல்லைன்னா நம்ம இல்லை. அவள் அந்த மாதிரி கட்டி வைக்கல. ராணி அகல்யாபாயெல்லாம் வந்து
ஒரு பெண்மணி அவள் சின்ன வயசுலேயே விட ஆயிடுறா. அவள் புள்ள சரியில்லை. இருந்தாலும் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் போய் அவள் வந்து இந்த எல்லா ஜோதிர்லிங்க ஸ்தலத்தெல்லாம் எடுத்து கட்டினான். காசியில் இருக்க விஸ்வநாதரை வந்து கடத்து உள்ள இருந்து இந்த முஸ்லீம் கொண்டு போட்டான். அதை எடுத்து ரீபிரதிஷ்டை பண்ணது அகல்யாபாய் தான். அப்புறமா தான் பரிபாடெல்லாம் பண்ணுறா. இந்த தங்க கோரியை வேந்தி கட்டியிருந்து அகல்யாபாய் தான் கட்டியிருக்கா. அந்த மாதரசி அவையிலோட ஜோதிர்லிங்கெல்லாம் பார்க்க முடியாது நம்மளால். நான் கூட 2-3 தடவை போனேன் ஜம்ஷெட்பூருக்கு. அங்கேருந்து போனோன்னா அதுக்கு இந்த பரளி வைத்தியநாத்ன்னுவா, ஜார்க்கண்டில் இருக்கிறது தான் வைத்தியநாதம். இது வந்து அடிஷனல் வைத்தீஸ்வரன் கோவில் ஆட்டம் தான் அது. இங்கே மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிராவில் இருக்கிற ஜோதிர்லிங்கம் என்னென்ன, பீமா சங்கரர் இருக்குது, திரைம்பகேஸ்வர் இருக்குது, இந்த குஷ்மேஸ்வரர் எல்லோரா இருக்குது. அவ்வளோதான். சரி, மிச்சம்லாம் வந்து மத்திய பிரதேசில் ஓங்காரேஸ்வருக்கு உஜ்ஜைன் இருக்குது. ஸோ அது மாதிரி ஆந்திராவில் வந்து ஸ்ரீசைலம் இருக்குது, தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் இருக்குது. ஸோ இப்படி தான் கேதார்நாத் அங்கே இதில் இருக்குது, இமயமலையில். இது குஜராத்தில் இருக்கிறது வந்து சோம்நாதம். அதுதான் வந்து ஜோதிர்லிங்கத்திலே முதன்மையான அதுதான் பல இடர்பாடுகள், பல படையெடுப்புகள் எல்லாம் தாங்கி திருப்பி முளைச்சி வருது. அதுதான் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் சரி, அந்த பெரிய மகான் யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு கட்டிருக்க இது பண்ணியிருக்காளோ எல்லாருக்கும் நம்ம தலை வழங்கி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அட்லீஸ்ட் வி ஷுட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன் இன் இண்டியா. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க பண்ணியிருக்காண்டு நிறைய பேர் உயிரை கொடுத்துருக்கா. அதுக்காக நிறைய பேர் செல்வத்தையும் கொட்டி கொடுத்துருக்கா. அவ்வளோ செல்வம், ரிச்சஸ்ட் டெம்பிள் இன் இண்டியா வந்தது அது சோமநாதம். சரி, இன்றைக்கி மோடிஜி வந்து பேப்பர்லலாம் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கா. அதுக்கு பாருங்க. வி ஷுட் நோ அபவுட் அவர் இந்த பாரம்பரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம பசங்களுக்கெல்லாம் சொல்லித்தரணும். இந்த வீடியோ கேம்ஸ் பார்த்து இதை சொல்கிறது, இதை பார்த்து பார்க்குறத விட இதெல்லாம் சொல்லுங்க. அப்போ தான் நம்ம பாரம்பரியம் தெரியும் பசங்களுக்கு. இல்லைன்னா தெரியாமையே போயிடும். எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. என் பேரன் பேத்தியெல்லாம் வந்தால் கூட உட்காந்து சொல்லுவேன் நான். சில நேரத்தை கேட்பா, சில நேரத்தை கேட்க மாட்டாவ. பட் நம்ம கடமை என்ன, பெரியவா இருக்கவ சொல்லிகிட்டே இருக்கணும். அதை அப்போ தான் நம்ம மனசில் பதியும். எங்கள் அம்மாலாம் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சுவாங்க. பட் எங்கள் அம்மா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கா. அதெல்லாம் வந்து பசுமரத்தாணி போல் என் மனசில் பதிஞ்சிருக்கு. அதனால தான் நான் சொல்ல முடியுது இப்போ. ஸோ இதெல்லாம் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த ஜோதிர்லிங்கங்கள்லாம் எங்கே முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வாங்க. இன்றைக்கி கூட இதுக்கு இப்போ இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஜோதிர்லிங்க ஸ்தலத்துலலாம் வந்து இந்த சக்தி பீடங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. ராமேஸ்வரத்தில் இருக்காத தவிர மல்லிகார்ஜுன இடத்துல வந்து பிரம்மராம்பியா சக்தி பீடத்தில் வந்துடும். அதே மாதிரி இது ஓங்காரேஸ்வர் போனாலும் உள்ளே அம்பாள் இருப்பாள். உஜ்ஜைனில் போனால் மகாகாளி வந்துடுவோம். அதே மாதிரி சோமநாத்தில் அம்பாளுடைய வயிற்று பகுதி விழுதுன்னு சொல்லப்படுறது. ஸோ அதையும் பார்க்குறோம். பார்த்துட்டு கட்டாயம் விசிட் பண்ணுங்க. அப்போ தான் அவள் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். சொல்லி இந்த பதிவை நிறைய சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. வேண்டுதலோடு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.